பிரான்ஸ் காஸ்கர் திருமணமாகாதவர். ஒரு நாள் பூங்காவில் நடந்து செல்லும் பொழுது ஒரு சிறுமியை சந்திக்கிறார். அந்த சிறுமி அழுது கொண்டே நின்றார். காரணம், அந்த சிறுமி தனது பொம்மையை தொலைத்து விட்டார். காஸ்கர் அந்த சிறுமியோடு சேர்ந்து பொம்மையை தேடினார். ஆனால் பொம்மை கிடைக்கவில்லை. காஸ்கர் அந்த சிறுமியிடம், நாளை நாம் இருவரும் வந்து பொம்மையை தேடலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார். மறுநாள் சிறுமியை சந்தித்த காஸ்கர் ஒரு கடிதத்தை கொடுத்து, இது உனக்கு உனது பொம்மை எழுதியது என்று கொடுத்தார். அந்த கடிதத்தில், நீ அழாதே, நான் இந்த உலகை சுற்றி பார்க்க செல்கிறேன், நான் என்னுடைய பயணத்தை பற்றி உனக்கு அடிக்கடி எழுதுகிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த சிறுமியோடு தொடங்கிய சந்திப்பு உறவாக காஸ்கரின் இறுதி நாள் வரை தொடர்ந்தது. சிறுமியும் காஸ்கரும் சந்தித்து கொண்ட தருணங்களில் காஸ்கர் பொம்மையின் கடிதங்களை சிறுமிக்கு வாசித்து காட்டினார். சிறுமி மகிழ்ச்சியடைந்தார். ஒரு நாள் காஸ்கர் பொம்மையை திரும்ப கொண்டு வந்தார். அது சிறுமியால் தொலைக்கப்பட்ட பொம்மை அல்ல, காஸ்கரால் வாங்கப்பட்ட பொம்மை. அந்த பொம்மையை காஸ்கர் சிறுமியிடம் கொடுத்து, உன் பொம்மை திரும்ப வந்துவிட்டது என்று கூறினார். இது என்னுடைய பொம்மை போன்று இல்லை என்று சிறுமி சொல்ல, காஸ்கர் பொம்மையின் கடிதம் ஒன்றை அவளிடம் நீட்டினார். அதில், என்னுடைய பயணம் என்னை மாற்றிவிட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. சிறுமி அந்த பொம்மையை கட்டி அணைத்து தனது வீட்டிற்கு எடுத்து வந்தார். அடுத்த வருடம் காஸ்கர் இறந்து போனார். பல ஆண்டுகள் கழித்து இளம்பெண்ணாக வளர்ந்திருந்த சிறுமி அந்த பொம்மையின் உள்ளே காஸ்கரால் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை கண்டுபிடித்தார். அதில், நீ அன்பு செய்பவையெல்லாம் ஒரு நாள் இழந்து போகலாம், ஆனால் கடைசியில் அந்த அன்பு இன்னொரு வழியில் உன்னை வந்தடையும் என்று எழுதப்பட்டிருந்தது.